ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு காரசேவு தான் செய்ய போகிறேங்க. இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். அதை தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. சட்டுன்னு செஞ்சிடலாம். பொருள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். கஷ்டமே கிடையாதுங்க. காரசேவுனா ஏதோ ஒரு பெரிய கஷ்டம்னு நினைக்காதீங்க. இங்கே எண்ணெய் நான் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலை மாவு வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, வீட்டில் காய வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு கப் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் அரிசி மாவுலாம் கிடையாதுங்க. இது மிளகு காரசேவு. காஞ்ச மிளகாய் தூள்லாம் எதுவுமே போடுறதில்ல. கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, இதுதான் இதுக்கு காரம். அப்புறம் கொஞ்சம் போல் ஓமம், ஒரு ஸ்பூன் ஓமம், இப்படி கசக்கிட்டு போட்டுருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப பெருங்காயம் போட்டிங்கன்னா அப்புறம் ஸ்மெல் ரொம்ப இருக்கும். இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மஞ்சளாக நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப உப்பு போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா நம்ம வந்து மாவு கலந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இப்படி நல்லா கலந்துக்கோங்க மாவை. உப்பு, மிளகுத்தூள், பெருங்காயம், அப்புறம் வந்து ஓமம், மஞ்சத்தூள் இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ போட்டு இப்போ நல்லா அப்படியே, வெண்ணெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நல்ல எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்ற போகிறோம். அச்சிலலாம் நான் வந்து புளிய போகிறது கிடையாது. இந்த கரண்டி தான், இந்த கரண்டியில் வச்சு தான் நம்ம தேய்க்கணும். இப்படி தான் காரச்சேவை போடுறது. சில பேர் இந்த கரண்டியில் தேய்க்கிறதுக்கு பதிலாக முறுக்கு குழலில் புழிஞ்சிட்டு அப்புறம் நொறுக்கி போடுறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்த டேஸ்ட் வந்து இப்படி பண்ணால் தாங்க நல்லா வரும். நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். நாங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பொங்கி வரணும் அப்படி. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து செய்யுங்க. ரொம்ப தண்ணியாக பசஞ்சிடக்கூடாது, காரசேவு வந்து ஷேப்பாக விடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். எப்படி பார்த்தீங்களா? நம்ம அந்த முறுக்கு மாவு பசையும் பார்த்தீங்களா, அதே பதம் தான். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி பண்ணணும். பாருங்கள் எப்படி விழுது பார்த்தீங்களா? தெரியுதா? அந்த மாவு வந்து வெளியில் போகக்கூடாதுங்க. இதில் வச்சே இப்படி தேய்க்கணும். எப்படி விழுது பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீ கூட நினைப்பீங்க இப்படி கடலை மாவு மட்டும் போடுறாங்க, எப்படி ஒரு முருன்னு இருக்குமான்னு. செஞ்சு பாருங்கள், நான் செய்கிற மெத்தடில் சூப்பராக இருக்குங்க. இதாங்க ஒரிஜினல் காரசேவு, திருநெல்வேலி காரசேவு. இப்படி தான் இருக்கும், இதே கலரில் தான் இருக்கும். நான் அடுத்தது போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் வந்து காரசேவுக்குன்னே வாங்கினேங்க. இந்த கரண்டி கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும் காரசேவு. மாவு மட்டும் திக்காக இருக்கணும். நம்ம இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி விழுது பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, நிறையாவும் வரும் உங்களுக்கு. ஒரு அழாக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டப்பா ஃபுல்லாக கூட வரும். காணும் நல்லா. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இது விழுந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். காரசேவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நேச்சுரல் கலர் இதாங்க. காரசேவுனா இதான் கலரு. நான் 2 கப்பு போட்டேன். முதல்ல 1 கப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப 2 கப்பு போட்டேன். நான் ஒரே டைமில் பிசைய வேண்டான்றதுக்காக நான் 2 கப்பாக போட்டு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருள் தான். நெய்யோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள். நல்லா பாருங்க,
நல்லா உடைக்க வரும். நீங்கள் வந்து ரொம்ப கடன்னு இந்த முறுக்கு கருக்குன்னு இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த கொதிச்ச எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேட்குதான்னு பாருங்கள், சவுண்டு கேட்குதா? நல்லா இருக்குங்க. வெறும் கடலை மாவேன்னு யோசிக்காதீங்க, நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம 2 கப் போட்டோம், நான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லா காணும். நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும், இப்போ விசேஷ நாளில் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற போது இந்த பலகாரம் நம்ம செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.